தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோடு ஆழ்கடலில் தீப்பிடித்து எரிந்த வான் ஹத் 504 சரக்கு கப்பலில் இருந்த ரசாயன பொருட்கள் தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், ஆழ்கடலில் தீப்பிடித்த வான் ஹாய் 504 சரக்கு கப்பலில் இருந்த ரசாயன பொருட்களின் விவரங்கள் வெளியாகி இருக்கின்றது. என்னென்னவெல்லாம் இருந்தது, அந்த ரசாயனங்கள் எந்த அளவு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதில் இருந்தவர்கள் எல்லாம் பத்திரமாக மீட்கப்பட்டனரா? மோகன், இரண்டாவது நாளாக கேரள மாநிலம் கோழிக்கோடு ஆழ்கடல் பகுதியில் சரக்கு கப்பலில் தற்பொழுது என்பது எரிந்து கொண்டிருக்கிறது. நேற்று காலைதான் கொழும்பிலிருந்து மும்பை நோக்கி புறப்பட்ட அந்த சிங்கப்பூர் நாட்டுக்கு சொந்தமான வான்காய் 504 என்ற அந்த சரக்கு கப்பலில் தீ என்பது பிடித்தது. அந்த சரக்கு கப்பலில் இருந்த 600க்கும் மேற்பட்ட கண்டெய்னர்களில் தொடர்ச்சியாக தீ என்பது எரிந்து வருவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும் ஒரு அபாயம் என்பது தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதில் எளிதில் தீ பற்றக்கூடிய பல பொருட்கள் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருந்த நிலையில் தற்பொழுது இந்த பொருட்களின் விவரங்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 10 மெட்ரிக் டன் அளவில் அந்த எண்ணெய் உள்ளே இருப்பது தற்பொழுது தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது நிச்சயம் கசிவு ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி டென் கணக்கில் ட்ரைக்ளோரோ பென்சின் டென்கள், அதாவது 26 டென்கள் என கணக்கிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று ட்ரை எத்திலின் 22 டென், டயோ செட்டின் ஆல்கஹால் 24 டென், அதே போன்று பெயிண்ட் வகைகள் 17 டென் என பல்வேறு பொருட்கள் டென் கணக்கில் என்பது தற்பொழுது அந்த கண்டெய்னரில் இருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. சுமார் 640 கண்டெய்னரில் 154 கண்டெய்னரில் எளிதில் தீப்பற்றக்கூடிய அந்த பொருட்கள் இருப்பதாக தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதை விட தற்பொழுது லித்தியம் பேட்டரிகள் அதிக அளவில் இருப்பதாகவும், அதே போன்று ஆசிட் வகைகள், கன் பவுடர் போன்ற பொருட்களும் அதிக அளவில் இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தீ என இரண்டாவது நாளாக மலமல எனப்பட்டு இந்த நிலையில் தீயை அணைக்கும் பணியில் தற்பொழுது இந்திய கடலோர காவல் படைக்கு சொந்தமான 2 கப்பல்கள் அங்கு தீ அணைக்கும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். தற்பொழுது சமுத்திரா, அதே போன்று ராஜ்தூத் என 2 கப்பல்கள் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனர். அதே போன்று டோனியர் கப் விமானம் ஒன்றும் அங்கு இதற்காக கண்காணிக்கப்படுகிறது. அதே போன்று 22 ஊழியர்களில் 18 பேர் மீட்கப்பட்டிருக்கும் நிலையில் எஞ்சியுள்ள 4 ஊழியர்களையும் இன்றும் தேடும் பணி என்பது கடலோர காவல் படைக்கு சொந்தமான, குறிப்பாக இந்தியாவின் போர்ட் கப்பல் INS சூரத் கப்பலும் அதில் தேடும் பணியில் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இதுவரையிலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வராத நிலையில்தான் அந்த மீட்பு பணிகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எளிதில் அது தீ பற்றி இருக்கும் அந்த பொருட்கள் அதிகம் இருப்பதால் தீ என்பது கட்டுக்குள் கொண்டு வராத நிலையில் அந்த தீ என்பது பற்றி கொண்டிருக்கிறது. அதே போன்று புகை என்பது அதிக அளவு தருகின்றன. அது மட்டுமின்றி தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல் என்பது அந்த கப்பல் மெல்ல மெல்ல ஒரு புறமாக சரிந்து வருவதாகவும் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு கப்பல் சரியும் பொழுது அதன் பாதிப்பு மேலும் அதிகரிக்க வாய்ப்பு என்பது எழும் எனவும் அங்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கின்றனர். வரும் காலகட்டத்தில், வரும் நேரங்களில் இந்த கப்பல் கவிழ்ந்தால் கப்பலில் இருக்கும் அந்த ரசாயன பொருட்கள், அதே போன்று தீ எளிதில் பற்றக்கூடிய பொருட்கள் அனைத்தும் அந்த கடலுக்குள் செல்லும் பொழுது சுற்றுச்சூழல், கடலோர சுற்றுச்சூழல் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பு அரபிக்கடலில் ஏற்படும் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதை தொடர்ந்துதான் அரசும் அதே போன்று அந்த கப்பல் நிர்வாகமும் இந்த மீட்பு பணியை அவசர காலத்துக்கு குறிப்பாக துரிதப்படுத்தி அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட அந்த தற்பொழுது அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் மீட்பு பணி என்பது ஒரு நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையிலும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வரையில் எந்த அளவுக்கு பகுதிகளை பாதுகாக்க முடியும் என்ற கோணத்தில் தற்பொழுது
அவர்கள் ஆலோசனை கூட்டமும் அதை தாண்டி அதற்கான ஒரு நடவடிக்கையும் எடுக்கும் ஒரு சூழலுக்கு தற்பொழுது மாநிலம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் முன்னேற்பாடாக தற்பொழுது அந்த சுற்றுச்சூழல் கடல் வளம் அதே போன்று சுற்றுச்சூழல் வருங்காலங்களில் மீனவர்களுக்கு பாதிக்கும் வகையில் அதை போன்று மீன் வளம் குறையாமல் இருக்க உள்ள அந்த நடவடிக்கை எடுக்கும் வரை முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் எடுத்து வரப்படுகின்றன. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.